எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து அடிக்கொருக்கா வைப்பேன். என்னோடய பசங்க, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த வீடியோ நீ கண்டிப்பாக போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கினீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதில் 3 தக்காளியை நல்லா அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது நல்லா வறுபட்டதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 6 வரமிளகா, அப்புறம் 1/2 கப் துருவின தேங்காய் இதை போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு ஆறுனதும் தனியாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பாதி அளவு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது கலருக்காக சேர்க்குறேன். காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கிரேவி 7லேருந்து 8 பேருக்கு செய்கிறேன். உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா இதில் மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து முட்டை இந்த மாதிரி அடிப்பாகத்தில் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை கீழே நல்லா பிடிக்காமல் வரும். இப்போ திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.